வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நேற்று நாம் நாய்களுடைய தன்மையை குறித்து படித்தோம், ஒப்பு கொடுத்தோம், அறிக்கையிட்டோம், விட்டுவிட்டோம். விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, சூனியக்காரர். பில்லி சூனியம், சூனியம் வைக்கிறது, மந்திரம், குறி கேட்கிறது, இப்படி சில தன்மைகள் பூமியில இருக்கு. மேஜிக்கு, மந்திரங்கள், இப்படி பல காரியங்களை நீங்க பைபிள்ல பார்க்கலாம், உலகத்திலையும் பார்க்கலாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, இந்த சூனியக்காரர் யாவரும் புறம்பே இருப்பார்கள், பரலோகத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. தன்னால முடியாதத, ஒருத்தனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல, ஒருத்தனை பழிவாங்க முடியல, ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை சகிக்க முடியல, பொறாமையை தாங்கிக் கொள்ள முடியலங்கும் போது ஒரு மனிதன் உபயோகப்படுத்துகிறது, அவன் போய் நாடுகிறது எது? சூனியம், மந்திரம், அசுத்த ஆவிகளை தேடுவது. ஒருவேளை நீங்க இந்த மார்க்கத்துல வர்றதுக்கு முன்னால நீங்க சூனியம் வைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாவிட்டா சூனியம் யார் மேலேயாவது நீங்க வைக்கிறதுக்கு காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அது மிகப்பெரிய பாவம், குற்றம். அப்படி இருந்தா யாருக்கு ஒரு நீங்க ஏதாவது மந்திரங்கள், தந்திரங்கள், மேஜிக்கு, மெஸ்பரிசம், ஹிப்னாட்டிசம், மையி, மருந்து, மையி, தகடு, தாயத்து, இதெல்லாம் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பில்லி சூனியம், தகடு, தாயத்து, மருந்து, மையி, இதெல்லாம் இந்த வித்தைகள், ஸ்தம்பன வித்தைகள்னு பைபிள்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை அறிந்தோ அறியாமலோ இந்த மார்க்கத்துல வர்றதுக்கு முன்னால நீங்க போய் விக்கிரகங்கள்ட்ட, மந்திரவாதிகள்ட்ட, குறி சொல்லுகிறவங்கிட்ட, அஞ்சனம் பார்க்கிறவன்ட்ட, ஜாதகம் எழுதுகிறவன்ட்ட போயிருந்தால் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆனா இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீங்க மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் கிடையாது. வந்துட்ட பிறகு நீ திரும்பி போனீன்னா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதனால ரொம்ப கவனம். சில இடங்கள்ல விசுவாசிகள் அப்படி செய்கிறதாக பலரும் சொல்லுகிறார்கள். எனக்கு விரோதமா அந்த விசுவாசி வச்சுட்டான், இந்த விசுவாசி வச்சுட்டான், அப்படிலாம் நம்ம சொல்லி பழகவே கூடாது. நல்ல ஒரு விசுவாசி ஊழியக்காரனுக்கு செய்வனை சூனியங்கள் என்ன செய்யாது? என்ன செய்யாது? வேலை செய்யாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்ப மந்திரவாதம், குறி சொல்லுதல் நம்ம விசுவாசிகளுக்கு ஒரு சிலருக்கு வேலை செய்த, அதுக்கு காரணம் என்ன? இவன் யாக்கோபா இல்ல, இல்லாட்ட இஸ்ரவேலா இல்லன்னு அர்த்தம். அதனால அது உள்ள பூந்துருது, சான்ஸ் கிடைச்சா உள்ள வந்து. விசுவாசிகள் இப்படி தவறான பழக்க வழக்கங்களை நீங்கள் வைக்க கூடாது. நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, தீ மிதிக்கிறது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, ராசி பலன் பார்க்கிறது, இதெல்லாம் ஏதாவது இருக்கா? ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு ஒரு டேட்டை கொடுத்தா இல்லவே இல்லை, இந்த டேட்டு தான் வேணுங்கிறான். சரி, நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, சரின்னு கொடுத்தாச்சு. கடைசியில் பார்த்தா அது முகூர்த்த நாள். அதுக்கு தான் இவன் செஞ்சிருக்கான், இவ்வளவு போராடி இருக்கான். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவாரு, என் டைரியில எப்ப ஃப்ரீ இருக்கோ அதுதான் உனக்கு முகூர்த்தம் பாரு. என் டைரியில எப்ப ஃப்ரீயான டேட் எல்லாம் இருக்கோ அதுதான் உனக்கு என்னது? முகூர்த்த நாள். நம்ம ஆளுங்க ஒரு சிலர் எல்லாம் செவ்வாய்க்கிழமை ஓடியே விடுவான். அதுக்கு எப்படியாவது மாத்துறதுக்கு எங்க அண்ணன் எங்க ஒத்துக்க மாட்டாரு, எங்க மாமா ஒத்துக்க மாட்டாரு, எங்க அக்கா வரமாட்டா, அது லீவு கிடைக்காது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்னதான்? செவ்வாய் வெறுவாய், அதனால வெறுமையா போயிடும் வாழ்க்கை. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆடி மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டா விசுவாசி, ஏன்னா ஆடி போயிடுமா. ஏன் மத்ததுல பண்ணா அமர்ந்து இருக்காங்க, எல்லாமே ஆடத்தான் செய்யுதுங்க. ஆனா யூதர்கள் செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் வைக்கிறான். அவன் எபிரேய மொழியில உள்ள பைபிளை வச்சுக்கிட்டு ஆண்டவர் 7 நாளை உண்டாக்குனார் இல்லையா, அதுல செவ்வாய்க்கிழமை தான் நல்லது நல்லதுன்னு 2 ட்ரிப் சொல்லியிருக்காராம். அதனால அது என்னது?
செவ்வாய்க்கிழமை தான் அவனுக்கு கரெக்ட். இந்த பிராமின்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆடி மாசத்துல கல்யாணம் கேட்டா ஆடி போயிருன்னு சொல்லிட்டு, ஆனா பிராமின் கல்யாணம் எல்லாம் எப்பதான் நடக்குது சொல்லுங்க? ஆடி மாசம் நடக்குது. ஏன்னா இந்த முகூர்த்த நாள், அந்த நாள், இந்த நாள்னா காய்கறி கீகறி மண்டபம் கண்டபெல்லாம் ஃபுல் ரேட்ல ஏறி போயிடுங்க. அப்பெல்லாம் நம்ம ஆளு கடந்து மல்லு கட்டுவான். இவங்க கல்யாணம் கட்டும் போது மண்டபம்லாம் காத்தாடிட்டு இருக்கோம், காய்கறி எல்லாம் மொத்தமா டவுன்ல இருக்கும். அப்பெல்லாம் அவர் கட்டிட்டு போயிடுவாரு. இது நம்ம ஆளுங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை வேண்டாம். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நாள், நட்சத்திரம், ராசி இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும். பைபிள் சொல்லுகிறது, யாத்திராகமம் 22:18 சூனியக்காரனை உயிரோட வைக்காத அப்படிங்குது, கொன்னுடுங்குது. சூனியக்காரியை உயிரோட வைக்க வேண்டாம், வைக்காத. சவுல் இதை ஆரம்பத்துல செஞ்சாரு. சவுல் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த சூனியம் வைக்கிறவன், அஞ்சனம் பாக்குறவன், குறி சொல்றவன் எல்லாரையும் அடிச்சு துரத்தி விரட்டி எடுத்துட்டான். ஆனா கர்த்தர் பதில் சொல்லாத ஒரு காலகட்டம் வந்த போது இவன் யார தேடினா? அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடினான். அதுதான் அவனை தற்கொலை பண்ணி சாக வச்சுது. அந்த பொண்ணு சொன்னா, நீ தானே சவுலுன்னு. இவன் அங்கேயே பொத்துன்னு விழுந்து கிடந்தான், அபிஷேகம் பெற்றவன். கடைசியில முடிவு, கில்போவா மலையில் வெட்டப்பட்டு செத்தான். அஞ்சனம் பார்க்கிறவங்கள உயிரோட வைக்க கூடாது. பிழையாமை கொன்றதுக்கு காரணம், அவன் முதல்ல நல்லவனா இருந்தான், அது பிறகு குறி சொல்றவனா மாறிட்டான். நிமித்தம் பார்க்கிறவனாய், நாள் நேரம் பார்க்கிறவனாய் மாறினான். கர்த்தர் அதனால் அவனை கொல்ல அனுமதித்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த சூனியம் பார்க்கிற ஆளுங்களை அவங்களுடைய கான்டாக்ட வச்சுக்க கூடாது, அவங்களோடு நீங்க பழக கூடாது, அவங்களோடு நீங்க போய் எனக்கு கொஞ்சம் ஏதாவது செஞ்சு வை அப்படின்னு சொல்லக்கூடாது. சில விசுவாசிகள் அப்படி பழகுறீங்க. உபாகமம் 18:10 படி அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். உங்களுக்குள் இருக்க வேண்டாம். இதெல்லாம் பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. நீ தெய்வத்தை மாத்திரம் தான் நம்பணும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ பணிந்து கொள்வாயாக. அவர் ஒருவர் தான் தேவன், வேற தேவன் கிடையாது. நீ செய்வன ஏவல் இப்படிலாம் நீ போக கூடாது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீ போக கூடாது. விக்கிரகத்தின் பெயர் முதலாய் உன் வாயிலிருந்து நினைச்ச கூடாது, வர கூடாது. உன் வீட்டுல விக்கிரகம் இருக்கக்கூடாது. விக்கிரக சம்பந்தப்பட்ட எதுவுமே நினைச்ச கூடாது, உன் வீட்டுல இருக்க கூடாது. ஒரு சிலர்லாம் தாத்தா பாட்டியை வச்சு மாலை போட்டுட்டு நல்ல எலக்ட்ரிக்கல்ல லைட் போட்டு சுத்தி சுத்தி லைட் ஓடுற மாதிரி வச்சுக்கிட்டு, கேட்டா என் பையனுக்கு தாத்தாவை தெரியணுமா, அவன் பையனுக்கு தாத்தா தெரிஞ்சா என்ன நேர போய் கூட பேர போறான், முன்னோர்களை பத்தி தெரியணுமா. இதுதான் அரிசிக்காரன் சொல்றான். அரிசிக்காரன் இதுதானே சொல்றான். அது சிலை அல்ல. கல் என்று கண்டால் கல்லு, கடவுள் என்று கண்டால் அது கடவுளாம். அவன் பார்க்கிற விதத்துலதான் இருக்குங்கிறான். இந்த வேலையெல்லாம் ஆகாது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அழகா ஒரு அணையா விளக்கு எரிஞ்சுது. அது ஒரு குழந்தை. எனக்கு விஷயம் தெரியாதா, நான் என்ன குழந்தைக்கு லைட் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. இது எனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்து போயிட்டான். இப்ப இருக்கிறது 2 பொண்ணுங்க தான். பையன் செத்து போயிட்டான். பையன் 1.5 வயசுலயோ 6 மாசத்துலயோ செத்துருக்காங்க. 20 வருஷமா அந்த லைட்டை வச்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. விக்கிரகங்கள், உனக்கு ஒரு பொருள் விக்கிரகமா மாறக்கூடாது. ஒரு போட்டோல இருக்கிற உன்னுடைய முன்னோர்கள் விக்கிரகமா மாறக்கூடாது. அன்னைக்கு சோறு பொங்கி போடுறது, அன்னைக்கு சோறு வைக்கிறது, அன்னைக்கு 4 பேரை கூப்பிட்டு அன்னதானம் பண்றது, காக்காக்கு சோறு வைக்கிறது, இதெல்லாம் நீ விட்டு வந்த மார்க்கத்தினுடைய வேடிக்கை பொருட்கள். இருக்கும்போது உங்க அம்மா அப்பாவுக்கு ஒழுங்கா சோத்தை போட்டு பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு வழியை பாரு. போன பிறகு 4 பேருக்கு போட்ட உடனே உங்க அம்மா போயிட போறதில்லை. எரேமியா 27:9 பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும், உங்கள் குறிகாரருக்கும், உங்கள் சொப்பனக்காரருக்கும்,
உங்கள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் உங்கள் சூனியக்காரருக்கும் நீங்கள் செவிகொடாதிருங்கள். சூனியக்காரங்களுக்கு செவி கொடுக்க கூடாது. சிலர் நீங்க சும்மா இருந்தா கூட வீட்டுல வந்து சொல்லுவான், உங்க வீட்டுல சாபம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஒரு 150 ரூபாய் செலவழிச்சா சரியா இருக்கணும். உனக்கு உடனே பார்த்தா என்னடா 3 வருஷமா கோயிலுக்கு போறான், ஒன்னும் அவள 150 ரூபாயில கிளியர் பண்றான் அப்படிங்கிறான உடனே அவனை சைட்ல கூட்டு போயிட்டு 150 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுவான். நம்ம ஆளுங்க பாருங்க, உன்னைய பத்தி என்ன சொன்னாலும் உண்மையே சொன்னாலும் நீ அவனுக்கு செவி கொடுக்க கூடாது. உங்களுக்குள் ஒருவன் உபாகமத்துல இருக்கு, ஒரு தீர்க்கதரிசி எழும்பி அவன் சொன்னது அப்படியே நடந்தா கூட நீ உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு நினைச்ச கூடாது, அவன் பட்சத்துல சாயக்கூடாது. பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் சேலத்துல இருக்கும்போது நைட்ல இந்த நல்ல காலம் பறக்கிறது வர்றான். அவன் யாரு என்ன சொல்லுவாங்க, அது குடுகுடுப்புக்காரன் வர்றான். இவர் தான் ஃபுல் கிஃப்டட் பார்ட்டியாச்சா. சரி, இவன் என்னதான் பண்றான் இன்னைக்கு செக் பண்ணிடணும்ட்டு எங்க போய் நிக்கிறாரு, வாசல நிக்கிறாரு. இவன் என்ன சொல்றான் பாக்கலாம். அவன் வந்த வேகத்துல அப்படியே அடிச்சுட்டு அப்படியே அதுக்கு தெரியுது இது ஒரு விசுவாச வீடுன்னு புரியுது. ஆவிக்கு தெரியாதா, இந்த வீட்டுல இருக்கிற ஐயாவுக்கு சென்னைக்கு மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவருக்கு ஒண்ணுமே வரல. இவன் பிசாசுன்னு சொல்லுவான், ஆவி கிவின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான்னு சொன்னா இவன் எதை சொல்லிட்டு போயிட்டான், டிரான்ஸ்பர் ஆர்டர் சொல்லிட்டு போயிட்டான். இவருக்கு ஒன்னும் புரியல. கடைசியில பார்த்தா காலைல 10 மணிக்கு லெட்டர் வருது, டிரான்ஸ்பர் டு சென்னை. உடனே அவன் பின்னால போயிட முடியுமா? அதே பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனாரு. அங்க இந்த நாக்க வெட்டுறது, கைய வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, அப்படி பறக்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி நாக்க வெட்டி ஓட்டிடுறான், நம்ம பாத்துருந்தோம். இவர் டிக்கெட் போட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு. இவர் போய் உள்ள உட்காந்தா அவன் மேட்சுக்கு ஸ்டார்ட் பண்றான். முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, அப்படியே நிக்குது எல்லாமே. அவன் அப்படியே உட்கார்ந்தான். எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா ஷோ ஸ்டார்ட் பண்ணலையான்னு. இல்ல ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறான். இவர் அங்க நின்னுட்டு எப்படி நாக்க வெட்டுறான், ஒட்டுது, அதை பார்க்கணும்னு இவர் நிக்க. அவன் என்னெல்லாம பண்ணி பார்த்தா நாக்கும் வெட்ட முடியல, கழுத்தையும் வெட்ட முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. ஜனங்கள்லாம் கத்துறாங்க, டைம் முடிஞ்சு போச்சு, சீக்கிரம் செய்யுன்னு. அதுல முக்கியமான அந்த மேஜிக் பண்றவன் நேரம் உள்ள போனான், மை போட்டான். என்ன ப்ராப்ளம், மை போட்டா ஜிப்பா தான் வருது. இவர் நிக்கிறாரு. உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஆள் தான் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நேரம் வந்தான். நீங்க ஃபாதரா? ஆமா. தயவு செய்து நீங்க கொடுத்த டோக்கன் காசை கொடுத்துடுறோம், நீங்க எங்க வந்துருங்க, வெளியே வாங்க, பொழப்ப கெடுக்காதீங்க, அங்க ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. இவர் சொன்னார், இல்ல நான் காசு கொடுத்துருக்கேன், நான் பாக்கணும்னு தான் நிக்கிறேன். இல்ல, நீ என்ன காசு கொடுத்தாலும் இன்னைக்கு என்ன செய்யாது, அது ஓடாது, கையும் வெட்டாது, துண்டும் பாகாது. இப்படியே இருக்கு. இப்படித்தான் உனக்குள்ள வல்லமை இருக்கணும். நீ அதை விட்டுட்டு நீ சூனியத்துக்கும் அஞ்சனம் பாக்குறதுக்கும் நாள் பாக்குறதுக்கும் போக கூடாது. ஒரு விசுவாசி இப்பவும் இருக்காரு, பேர் சொன்னா கூட நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. மதுரை லோக்கல்ல உள்ள விசுவாசி தான். அவங்க வீட்டுக்கிட்ட இந்த ஆவி கோயில் கொடைக்கு ஆடிட்டு வரும் பாருங்க, கரெக்டா இந்த விசுவாசி வீட்டுக்கிட்ட வந்த உடனே கப்புன்னு ஆஃப் ஆயிடும். ஃபுல்லா ஒரு ஆட்டம், அருளும் இருக்காது, மருளும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அவங்க அப்படியே அமைதியா கூட்டு போவாங்க. இவர் வீட்டை தாண்டி 2வது வீட்டுக்கு போன உடனே ஆட்டம் வந்துடும். வருஷம் இதேதான். அப்ப என்ன நடக்குது, அந்த விசுவாசி வீட்டை சுத்தி எது இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்கு. இன்னைக்கு இருக்க அந்த விசுவாசி அதை விட்டு நீ போய் குறி கேட்கறதுக்கும் அஞ்சனம் பாக்குறதுக்கும் பின்னாலையும் போனீன்னா பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பாக இருப்பாய். தெரியாமலோ தெரிஞ்சோ அவன் சொன்னா இவன் சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு எங்கேயாவது போயிருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு. மல்கியா 3:5. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபசாரக்காரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ சூனியம் பார்த்தீன்னு சொன்னா கர்த்தர் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். கர்த்தரே உனக்கு எதிராக சாட்சியா இருப்பார். ஒரு சிலர் நம்ம ஆளுங்கள்ல ஒரு சிலர் குழம்பிட்டாங்க. சில ஊழியக்காரங்களே குழம்பி போய் கிடக்குறாங்க. ஓப்பனா சொல்றேன், சில விசுவாசிகளும் குழம்பி போய் இருக்கிறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை, அந்த விசுவாசி தாங்க எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க. விசுவாசி எப்படிப்பா செய்வனை செய்வான்? செய்வனை செஞ்சா அவன் யாரு கிடையாது, விசுவாசியே கிடையாது. ஊழியக்காரங்க சிலர் சொல்றாங்க, யாரோ எனக்கு செய்வனை செஞ்சு வச்சுட்டான். நீ எனக்கு ஜிப்பா போட்டிருக்கிற செய்வனை செஞ்ச பிறகு
எதுக்கு ஜிப்பா போட்டிருக்கிற? செய்வனையே மேற்கொள்றதுக்கு தான் ஜிப்பா போட்டிருக்க. உனக்கு யார் செய்வனை செய்ய முடியும்? செய்யட்டுமே. செஞ்சா உனக்கு என்ன செய்யாது? அது வலிக்காது. உன்கிட்ட வந்தவொடனே ரிவர்ஸ் ஆகும். உனக்கு விரோதமாய் பண்ணினா உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நாங்கெல்லாம் சில பிசாசு துரத்துறோம். அந்த பிசாசு சொல்லுவோம், உன்னை கொன்றுவாங்க. சரி, கொல்லணும்னா கொல்லு, முடிஞ்சா பாரு. உன்னை ஊழியத்தை விட்டுலாம துரத்திடுவாங்க. ரைட்டு, பார்ப்போம். அப்படிலாம் விட்டுட்டா திருப்பி நமக்கு பைபிளை தூக்கி நம்ம ஏன் சுத்தணும்? அப்படி ஆண்டவர் விட்டுறாரு. ஊழியத்துக்கு விரோதமாய் பல விதங்கள்ல செய்வனை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆவிகள் எழுவுறவங்க உலகத்துல இருக்கிறாங்க, நமக்குள்ள கிடையாது. சரி, இதனால உள்ள பாதிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். அதைத்தான் நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீங்க போய் ஒரு மந்திரவாதியோ குறி சொல்றாரோ ஒரு சாமியாட்டியோ போய் பில்லிசூனிய வைக்க வேண்டாம். இங்க சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே ரெண்டகம் பண்ணாலே நீ யாரு? பில்லிசூனிய வைக்கிறேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய பில்லிசூனிய இதுதான். ரெண்டகம்னா என்ன? தமிழ்ல சொல்லுவான், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது. எந்த வீட்டுல சாப்பிட்டானோ அந்த வீட்டுக்கே துரோகம் பண்றது. நீ இந்த சபையில இருந்துட்டு இந்த சபைக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. இந்த ஊழியத்துல இருந்துகிட்டு இந்த ஊழியத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. எங்க செட்ல ஒரு பிரதர் இருந்தாரு, நம்ம சபை தான், நம்ம ஊழியக்காரர் தான். இங்க உட்கார்ந்துகிட்டு இங்கேயே பசங்கள்லாம் நல்ல வாலிப பசங்க பிள்ளைங்க ஒரு குரூப்பே அவங்க கையில, அவர் கையில இருந்துச்சு. அந்த சபையில ஒரு 10-20 வாலிப பையங்க இருப்பாங்க, 10-20 வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க. இவரு நம்ம சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே இந்த மிஷினே சரியில்லை, எப்படி இந்த மெத்தடே சரியில்லை, நீ நேத்து முளைச்சிட்டு நீ இப்படி பேசலாமா? கர்த்தருடைய ஊழியத்தை சொல்றது, இந்த மிஷின்ல இந்த சப்ஜெக்ட் இது சரியில்லை, அந்த ஊழியம் சரி கிடையாது, இந்த ஊழியம் சரி கிடையாது. எஸ்ஐகே பிரான்சிஸ் தான் நல்லா பண்றான். அகஸ்டின் ஜெபக்குமார் தான் பயங்கரமா. நம்மால் இங்க உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வெளியெல்லாம் ஊழியம் செய்யறதில்ல. அவன் பாரு காடு மலையில செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் பெரியார் திடல்ல நடந்தா இவர் போய் உள்ள உட்காந்துக்குவாரு. இந்த 40 பசங்களும் சுத்தி சுத்தி அங்க போய் சேர்ந்துருவான். அவங்க எழுதின புக்ஸா வாங்கி, அவ்வளவு புக்ஸையும் வாங்கி பையங்களுக்கு கொடுத்து பொண்ணுங்களுக்கு கொடுத்து ஒரே அவங்கள ஸ்பிரிச்சுவலா டெவலப் பண்றாராம். முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஆளு மதுரை தான் எல்லாமே. அது தவறான ஒரு முன்மாதிரி. நீ இங்க ஜிப்பா போட்டுட்டு நீ அங்க கூடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இங்க ஊழியம் செஞ்சுட்டு இங்க உள்ள ஊழியத்தில் உள்ள தசபாகத்தை வாங்கி நீ சோத்தை சாப்பிட்டுட்டு இந்த ஜனங்கள் இந்த உபதேசத்துக்காக உனக்கு காணிக்க கொடுத்தா இந்த காணிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற புக்ஸ் எல்லாம் ரோட்ல போற புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சு இதை கொடுத்துக்கிட்டு இங்க உள்ள பிள்ளைகள், இதுல பிறந்து வளர்ந்த பிள்ளைகளை எங்க டைவர்ட் பண்றது? மிஷினரி ஊழியத்துக்கு போ, மண்ணாங்கட்டிக்கு போ, அங்க போ, இதுக்கு போ, அதுக்கு போ. நீ போக வேண்டியதானே பீகாருக்கு? நீ ஏன் போக மாட்டேங்கிற? இவருக்கு அடுத்து நான் போனேன் அந்த இடத்துக்கு. எங்க செட் தான், எங்க பேட்ச் தான், எங்க பேட்ச் ஊழியக்காரர் தான். இவருக்கு அடுத்து நானு. எனக்கு பிரசங்கம் அப்பெல்லாம் இதே மாதிரி கிடையாது. ஹை ஸ்பீட்ல இருக்கிற டைம். தனியாவே 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காம பேசுவேன். எனக்கு என்னன்னே தெரியாது. ஒரு 3/4 மணி நேரம் நார்மலா பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்த 3/4 மணி நேரம் போட்டு இந்த துருபதேசத்தை போட்டு தாளிக்கிறதா. அது அப்படித்தான் பேசினார் ஆவியானவர். அப்படியே எல்லாரும் குனிஞ்சுக்குவாங்க. சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இப்படியே குனிஞ்சுக்குவாரு. அங்க உள்ள சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மகா இப்படியே குனிஞ்சுக்குவா. அந்த பையன் அப்படியே குனிஞ்சுக்குவான். இங்க இருக்கிற 40 பேர் இப்படியே குனிவான். என்னன்னு கேட்டேன். என்ன நான் பிரசங்கம் சூடு பிடிச்ச உடனே டீச்சருக்கு குனிறாங்க. கடைசியில் பார்த்தா டீச்சர் எல்லாருமே எங்கதான் போகுது? சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பொண்ணு போச்சான். அங்க அவர் கை வச்சாராம், பக்கெட் வச்சாங்களாம், இவர் வாந்தி எடுத்தாலாம். ஆஹா, அங்க பொத்துன்னு உளுந்துட்டாலாம். பரவாயில்ல, நான் சொன்னேன் இங்கதான் விழல, அங்கேயாவது உளுந்திய, உனக்கு புத்தி வந்துச்சான்னு. நான் சொல்றது உங்களுக்கு தப்பா விளங்கலாம், பேர் சொல்லக்கூடாது கூட்டத்துல. மதுரை இறந்துட்டாரு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். எதிராக தான் இருந்தாரு. தீக்கதற்கு எதிரில் தான் வீடு இருந்துச்சு.
நான் பொன்னகரத்துல மீட்டிங் நடக்கும்போது என் மீட்டிங்லயே ஊழியத்தை விட்டு வெளியே வந்து, நான் பொன்னகரத்துல காத்திரை கூட்டம் நடத்தும் போது என் காத்திரை கூட்டத்திலேயே பின்னால வந்து உட்கார்ந்து இருந்தாப்ல. யாரு நீ என்ன செய்யறது, வேற வழி இல்ல. ஏன் ஊழியத்தை விட்டு வெளியே போன உடனே நேரம் மிஷினரியா போக வேண்டியதானே, ஏன் மதுரை வந்த? வேடிக்கையா வாழ்க்கை? தவறான ஒரு முன்மாதிரியான செயல் அவைகள் ரெண்டகம் பண்ணுது. அதுக்குதான் நான் பாயிண்ட சொல்றேன். ஒரு வீட்டுல சோத்தை சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, ரெண்டகம் பண்ணக்கூடாது. எந்த வீட்டுல உனக்கு சோறு கொடுத்தாங்களோ, காபி கொடுத்தாங்களோ, படுக்க இடம் கொடுத்தாங்களோ, ட்ரெஸ் கொடுத்தாங்களோ, உதவி செஞ்சாங்களோ, அந்த வீட்டுக்கு நீ துரோகம் பண்ணினா அதுதான் என்னது, பில்லி சூனியம். நீ போய் தகடு வைக்க வேண்டாம், தாயத்தை வைக்க வேண்டாம், மையம் வைக்க வேண்டாம், ஒண்ணும் வைக்க வேண்டாம். நீ எந்த வீட்டுல சோறு சாப்பிட்டியோ, உனக்கு சோறு இல்லாத நேரத்துல சோறு கொடுத்தான், ட்ரெஸ் இல்லாத நேரத்துல ட்ரெஸ் கொடுத்தான், உனக்கு 20 வருஷம் ஒரு ஊழியம் சோத்தை கொடுத்து உன்னைய கார்ல வச்சு செல்லு வச்சு மரியாதை மதிப்பு கொடுத்தா, அந்த ஊழியத்துக்கே நீ வேட்டு வச்சினா ஆண்டவர் எப்படி உன்னை உள்ள வைப்பாரு? நீங்க பில்லி சூனியன்னு நீங்க எங்கேயும் போய் பில்லி சூனியம் வைக்க வேண்டாம். கருப்பசாமி கோயில்ல போய் நீ இந்த சபைக்குள்ள இருந்துகிட்டே உபதேசத்துக்கும் ஊழியத்துக்கும் இங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கும் இங்க உள்ள விசுவாசிகளுக்கும் இங்க உள்ளவங்களுக்கு ஆப்போசிட்டா நீ செயல்பட்டாலே நீ யாரு? நீ யாரு? பில்லி சூனியம் வைக்கிறவன் தான். நீ போய் ஒரு பில்லி சூனியம் வைக்க வேண்டாம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு சரி. அப்படி இருக்கா? ரெண்டகம் பண்றீங்களா? உங்க அம்மா அப்பாவுக்கு ரெண்டகம் பண்றீங்களா? துரோகம் பண்றீங்களா? அவங்க உங்களை நம்புறாங்க, படிக்கிறீங்க. நீ படிக்கிறியா? நீ வேலைக்கு போறேன்னு நினைக்கிறாங்க, வேலைக்கு போறியா? கட்டின மனைவிக்கு துரோகம் பண்றியா? புருஷனுக்கு துரோகம் பண்றியா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ரெண்டகம் பண்ணுதல். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊழியம் செய்யறோம், நாங்களும் விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணக்கூடாது. இங்க வாழை காட்டுறது, வெளியே போய் தலையை காட்டுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரே சாயல்ல நில்லு. பில்லி சூனியம். இரண்டாவது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி ஆவி கலங்கினவன் தான் யாரை தேடி போவான்? பில்லி சூனியக்காரனை தேடி போவான், குறி சொல்றவனை தேடுவான். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஆவி கலங்கினது. அடுத்த வசனம். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. ஆவி கலங்கும் போதுதான் நீ இப்படிலாம் அலைய ஆரம்பிப்ப. மந்திரம் வச்சுட்டா சரியாயிடும், ஒரு தகடு வச்சுட்டா சரியாயிடும். நான் ஒரு சித்தூர்ல இருக்கும்போது ஒரு சிஎஸ்ஐல இருந்து ஒரு போதகர் உபதேசியார் வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா, ஐயோ, நான் தோண்டி தோண்டி எடுத்தேன். அந்த ஆவி சொல்ல சொல்ல ஒவ்வொரு இடமா தோண்ட எது வந்துகிட்டே இருக்கு, கலசம் இருக்கு. கடைசியில் கேட்ட, நான் சொன்னேன், அந்த சிஎஸ்ஐ கேட்டிஸ்ட கூப்பிட்டு, இதெல்லாம் யார் வச்சது? நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா ஒருத்தன், அதனாலதான் நானே தான் வாங்கி வச்சேன். சிஎஸ்ஐ ஆளு இவரே வாங்கி வச்சிருக்காரு. கடைசியில் அவங்க பொண்ணு நம்ம சிபிஎம் சர்ச்சில் உருளுது, தலை உப்புற உருளுது, ஒரே சுத்துது. அப்பதான் அது சொல்லிச்சு, இந்த வீட்டுல 7 இடத்துல இருக்கு, போய் எடுத்துட்டு நான் வெளியே போயிடுறேன்னு. திருப்பி நான் போனேன், 7 இடத்துல இருக்குன்ன உடனே 7 இடத்துலயும் போய் தோணுனா கரெக்டா இருந்துச்சு. எடுத்து கொளுத்தணும், அதோட அந்த புள்ள தெளிவாயிடுச்சு. எப்படி இருக்கும் இன்னைக்கு? இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க. ஆவி கலங்கினவன் போகும் இடம். உன் ஆவி ஏன் கலங்குது? சவுலுடைய ஆவிதான் கலங்குச்சு. கிருபை போனாதான் உன்னுடைய ஆவி கலங்கும். உன் அபிஷேகத்துல நீ நிறைய ஸ்டெடியா இருந்தா உனக்கு என்ன செய்யாது, நஷ்டம் வராது. பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த சகோதரி அவரை பாக்கெட் பண்றதுக்கு, இவரே பயங்கர கிப்டட் ஆனாலு, இவரை பாக்கெட் பண்றதுக்கு அந்த அம்மா ஜூஸ்ல என்னத்தையோ போட்டு கொடுத்துச்சான். எப்படி இருக்கும்? ஒரு பாஸ்டரை மடக்கிறதுக்கு ஜூஸ்ல ஒரு விசுவாசி ஒரு மயக்க மருந்து மாதிரி போட்டு என்னத்தையோ கொடுத்து வசியம் மாதிரி பண்ணி, இவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும். இவர் குடிக்க கையில எடுத்தா ஆவியானவர் சொன்னாராம், அதை கீழே வைன்னு. அவங்க, பாஸ்டர் எங்க கொஞ்சம் குடிச்சீங்கன்னா எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆவியானவர் சொல்றாரு, அதை எடுக்காத, வையில். சரி, இந்த அம்மா ரொம்ப பிரஷர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இவரு நெஞ்சிட்டாரு. எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போனா ஒரு கை வந்துச்சான், பட்டார்னு அடிச்சுதான். அடிச்சு அந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து எல்லாம் கொட்டி நொறுங்கி போச்சு. இவர் திரும்பி பார்த்தா யாரு கை? ஆண்டவர் கை தான். அந்த பொண்ணு ஓடி வந்து முழங்கால் போட்டாலாம், பொத்துன்னு கூப்பிட விழுந்துட்டாலாம். ஐயோ, நான் செஞ்சுட்டேன், நான் தான் தப்பு பண்ணேன்னு அறிக்கை செஞ்சேன். நீ இந்த மார்க்கத்துல இருந்துட்டு மைய தடவுகிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிற, பவுடர் போடுறதுக்கா இருக்க மார்க்கத்துல?
ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏசாயா 47:9. சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். நல்லா படிச்சுக்கோங்க. சூனியம் பண்ணினா சந்தான சேதம், பிள்ளைகளுக்கு சேதம் உண்டாகும். உன்னுடைய புருஷன் இறந்து நீ விதவையாய் மாறுவாய். திரும்ப அந்த வசனம் வாசிங்க. பயங்காட்டுறன்னு நினைச்சிட போறாங்க, என்னை தப்பா விளங்கிற போறாங்க. சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான சம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். அப்படித்தானே பைபிள்ல இருக்கு. சூனியம் பண்ண, அப்படிப்பட்ட ஆளுங்களை தேடின, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா சந்தான சேதம். சந்தான சேதம் என்னது? பிள்ளைகள் தான் சந்தானம். உன் சந்ததிக்கு சேதம் உண்டாகும். ஒரே நாள்ல சேதம் உண்டாகும், ஒரே நாள்ல விதவை இருப்பு உண்டாகும். இதெல்லாம் ஏன் சடுதியில நடக்குங்கிறத நீங்க யோசிக்கணும். ரெண்டகம் பண்ணுனா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய குடும்பங்கள்ல உண்டாகும். 2 ராஜாக்கள் 9:22. யோதாம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமாய் என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். உன் தாயாகிய யேசபேலுடைய பில்லி சூனியங்களும் வேசித்தனங்களும் இவ்வளவு அதிகமா இருக்கும்போது சமாதானம் ஏது? யேசபேல் அப்படின்னா கற்பில்லாதவள்னு அர்த்தம். சபையை தீட்டுப்படுத்துகிறது, ஊழியத்தை தீட்டுப்படுத்துகிற ஒரு ஆவின்னு வெளிப்படுத்தல் 2:3 வாசிக்கும். இது ஒரு ஆவி, யேசபேலுடைய ஆவி. இந்த ஆவியை பத்தி, இந்த ஆளை பத்தி பேசும்போது யெகூட்ட கேக்குறாங்க, சமாதானமா? அவன் சொன்ன, என்னையா சமாதானம்? பில்லி சுனியை வச்சுக்கிட்டு இருக்கிற சமாதானமா? வேலையை பார்த்து போடணும். கடைசியில யேசபேலுடைய நிலவரம் என்னாச்சு தெரியுமா? சொல்லுங்க. மாடியில இருந்து தூக்கி போட்டான் 2-3 பேர் சேர்ந்து, கீழே விழுந்து நொறுங்கி போனான். திரும்பி வரும்போது எது சாப்பிட்டு இருந்துச்சு? நாய் உட்கார்ந்து தின்னுட்டு இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு ஆக்சிடென்ட பார்த்தேன். மெயின் ரோட்ல அடிச்சு, லாரி அடிச்சு மூளையெல்லாம் சிதறி போயிடுச்சு. ஒரே நின்று வேடிக்கை பார்க்குது. திடீர்னு பார்த்தா ஒரு காக்கா வந்து மூளையை எடுத்து தின்னுட்டு போயிடுச்சு. நானும் நிக்கிறேன், எல்லாரும் துரத்துறாங்க. அது டபடபன்னு வந்துச்சு, மூளையை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்துச்சு. அது என்ன தீர்க்கதரிசனம்னு எனக்கு ஒன்றும் புரியல, எவன்னு தெரியல. நாய்கள் உன்னுடைய மாம்சத்தை தின்னும் அப்படின்னு யேசபேலுக்கு சொன்னாரு, ஆகாபுக்கு சொன்னாரு. யேசபேலை தூக்கி போட்டு செத்து கிடந்துட்டு திருப்பி வந்து யெகூ திரும்பி வரும்போது பார்த்தா எல்லா கறியும் சாப்பிட்டுருச்சு. பார்த்தா நாய்கள் எல்லாம் வந்து நின்று தின்னுட்டு போயிடுச்சு. ஆகாபு செத்து போயிட்டான். ரதத்தை கழுவ போனாங்க. ஆத்தோரத்துல போய் கழுவுறதுக்குள்ளே ரதத்துல இருந்து எது நக்கிக்கிட்டு இருக்கு? நாய் உட்கார்ந்து ரதத்துல உள்ள ரத்தத்தெல்லாம் நக்கிச்சு. தீர்க்க தரிசனம். பில்லி சூனியம் இவைகளை அனுசரித்தால் நடக்கிற தண்டனையை பாருங்கள். கலாத்தியர் 5:20. விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்ப இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இது இந்த இடத்துல சொல்லப்பட்ட பில்லி சூனியம் என்பது மாம்சத்தின் கிரியை. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மனாசையை பத்தி பைபிள்ல பயங்கரமா எழுதியிருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் மனாசேன்னு பேர் வச்சுக்குவோம். ஆனா மனாசே ஒரு காலத்துல குறி சொல்றது இதத்தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். 2 நாளாகமும் 33:6. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இதுக்குதான் கர்த்தர் போட்டு அவனை முச்சடியில பிடிச்சு வெங்கல சங்கிலை வச்சு நாயை இழுத்துட்டு போக வச்சார். 1 ஆவி கலங்கினவன் பில்லி சூனியம் வைப்பான்.
அப்படி பில்லிசூனிய வைத்து அப்படி ஃபாலோ பண்ணா நமக்கு சந்தான சேதம் உண்டாகும், விதவை இருப்பு உண்டாகும். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனியத்துக்கு ஒத்ததான. பில்லிசூனியம் இருக்கிற இடத்துல இல்லாவிட்டா அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. அது ஒரு மாம்சத்தின் கிரியை. யாத்திராகமம் 7:11 படி பார்வோனுடைய வேலையாட்கள் சூனியக்காரராக இருந்தார்கள். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவன் எல்லாரையும் கூப்பிட்டான். அவங்க எல்லாம் சூனியக்காரர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள். தேவனுடைய செய்கைகளுக்கு எதிராக உட்கார்ந்து நின்றுகிட்டு மோசே கோலை போட்ட உடனே பாம்பாக்குன உடனே நெஞ்சு அவனுங்களும் பட்டுன்னு கோலை போட்டு பாம்பாக்கிட்டாங்க. அப்படிலாம் பண்ணுவாங்க. கடைசியாக வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சூனியக்காரனா இருந்தா நமக்கு நரகம்தான் முடிவு. இரண்டாம் மரணம். ஒரு விசுவாசிக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. இரண்டாம் மரணங்கிறது நாம் நரகத்துக்கு போறதுக்கு உள்ள அடுத்த மரணம். இந்த உலகத்துல ஒரு ட்ரிப் மரிக்கிறோம், அதுக்கு பிறகு நம்முடைய ஆத்மா தேவனோடு நித்தியத்துல ஆளுகை செய்கிறது. ஆனா நரகத்துக்கு போறவனுக்கு என்ன உண்டு? இரண்டாம் மரணம். அதோட அவன் போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். நான் என் வார்த்தையை சுருக்குகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கும்படியாக சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நாம் புறம்பே இருக்கும்படியாகவோ சுதந்திரியாமல் இருக்கவோ இந்த மார்க்கத்துல இந்த வருஷம் நம்ம போகல. நமக்குள்ள இந்த ஆவிகளுடைய தாக்குதல் இருக்கா? ஆவிக்குரிய பில்லிசூனியம் என்பது இரண்டாகம் பண்ணுவது. எழுத்தின் பிரகாரமான சூனியத்தை பின்பற்றினால் நமக்கு நரகம். நமக்குள்ள காணப்படுகிற இப்படிப்பட்ட சூனியமான தன்மைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு 10 நிமிடம் எல்லாரும் கண்களை மூடலாம், முழங்கால் போடலாம். இந்த பாயிண்ட் மட்டுமல்ல, ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன ஏவுகிறாரோ அதெல்லாம் அறிக்கையிடுங்க. மனசாட்சியில எதெல்லாம் தவறுன்னு உணர்றீங்களோ அதெல்லாம் அறிக்கையிடுங்க. ஆவியானவர் எதெல்லாம் உனக்கு சுட்டி காட்டுகிறாரோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகுதலை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் ரெண்டகம் பண்ணது தவறு, நான் வசனத்துக்கு மீறி செயல்பட்டது தவறு, பேசித்தனங்களுக்கும் பில்லி சூனியங்களுக்கு இடம் கொடுத்து சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன், மாம்சத்தின் கிரியைக்கு நான் இடம் கொடுத்தது தவறு, என்ன மன்னியும். உம்மிடத்திலிருந்து நான் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்பாமல் சூனியத்தின் மூலமாக மந்திரங்கள் மூலமாக நான் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தேன், அது தவறு. எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம். இது 3வது கூட்டம். 3வது கூட்டத்திலே அபிஷேகம் பொழியணும். ஆமென். கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், வியாதிகள் சுகமாக்கப்பட வேண்டும், பின்மாற்றத்தின் ஆவி கடிந்து கொள்ளப்பட வேண்டும், ரெண்டகம் பண்ணுகிற ஆவி உன்னை விட்டு விலக வேண்டும், சபைக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை உள்ளே ஊடுருவி வர வேண்டும், ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தோல்விகளை சரி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பில்லி சூனியங்களுக்கு பயப்படாதிருங்கள், மந்திரங்களுக்கு தகடுகளுக்கு பயப்படாதிருங்கள். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். யாரோ பண்ணிவிட்டான், நீ பயப்படாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை தொட எந்த வல்லமைக்கு உரிமை கிடையாது. தேவன் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீ அவைகளை நாடாதே, நீ அவைகளை தேடாதே, நீ தேவனுக்கு ரெண்டகம் பண்ணாதே, உன் குடும்பத்துக்கு ரெண்டகம் பண்ணாதே, உபதேசத்துக்கு சத்தியத்துக்கு சபைக்கு ரெண்டகம் பண்ணாதே. ஆமென். ரிபிலா பாலா கதிகரா பாலா தீடா பாலா கத்ரா
வாயை திறங்க, போராடுங்க, தேவ சமூகத்துல சீர்படுங்க. ஆமென். சூனியத்தின் ஆவி நம்மை விட்டு வெளியே போகட்டும். ஆமென். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆமென். இந்த இப்பொழுது கேட்ட வசனத்திலே ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்தால், ஆவிக்குரிய பில்லி சூனியங்களோ இல்லாவிட்டால் எழுத்தின் பிரகாரமான பில்லி சூனியத்தின் தாக்குதல்களுக்கோ நீங்கள் உட்பட்டிருந்தால், இல்லாவிட்டால் நீங்கள் அதை செயல்படுத்தி இருந்தால், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எப்படி ரெண்டகம் பண்ணிவிட்டேன், மாம்சத்தின் கிரியையாகி நான் அதை வெளிப்படுத்தி விட்டேன், நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுவதற்கு நான் தான் காரணம், அப்படி என்பது நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் எழும்பி அறிக்கை செய்து இவைகளை விட்டுவிட இரக்கம் பெற நீங்கள் வாஞ்சித்தால் எழும்பி அறிக்கையிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுப்போம். அறிக்கை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு காரணம் ஒரு அபிஷேகம் வரணும். ஏனென்றால் மூன்றாவது கூட்டம். ஒரு கூட்டத்துல ஒரு காளையை நம்ம பலியா ஒப்பு கொடுக்கறது மாதிரிதான். இந்த 3 காளையும் இப்படியே இருக்கக்கூடாது, சாம்பல் ஆகணும். பலிபடத்துல ஒரு அக்கினி இறங்க வேண்டும். ஆமென். எழும்பி அறிக்கையிடலாம். நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினேன், ரெண்டகம் பண்ணினேன், உபதேசத்துக்கு ரெண்டகம் பண்ணி இருக்கிறேன், இந்த சத்தியத்துக்கு நான் ரெண்டகம் பண்ணி இருக்கிறேன், வசனத்துக்கு விரோதமாய் நான் செயல்பட்டிருக்கிறேன், பரிசுத்தத்துக்கு விரோதமாய் நான் செயல்பட்டிருக்கிறேன், விசுவாசத்துக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணி இருக்கிறேன், தவறு, மன்னியும், புண்ணிய ரத்தத்தினால் என்னை கழுவோம், எனக்கு அதுல இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் விடுதலை தாரும், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை மன்னித்தீரானால், என் குறைகளை நீர் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னை நீர் அங்கீகரிப்பீரானால், புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே, அந்த வசனத்தின்படி புறஜாதியாராகிய நான் இந்த பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படட்டும். என்னை மன்னித்ததுக்கு அடையாளமாக ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை, ஒரு கிருபையை, ஒரு பலனை எனக்குள்ளே தெய்வம் கட்டளையிடும். இனிமேல் நான் மரணம் வரை, உம்முடைய வருகை வரை நான் ரெண்டகம் பண்ணுகிறவனாய் வாழவே கூடாது. ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மை சந்திக்கிற ஒரு அருமையான நேரம். ஹல்லேலூயா. உங்களுடைய அறிக்கை சரியா இருக்குமானால் அக்கினியும் சரியா இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஒரு வல்லமை உங்கள் மேல் விழட்டும். இது அசதியா இருக்கிற நேரம் அல்ல. முழங்காலில் நின்று தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. விடுதலையின் வல்லமை, ஜெயத்தின் வல்லமை, பரிசுத்தத்தின் வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை, ஒரு விசேஷித்த கிருபை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆமென். பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ, தேவனின் பிள்ளையா ஜீவிப்பேன் நானிதோ, தேவனின் பிள்ளையா ஜீவிப்பேன் நானிதோ, பாவத்தை நேசிக்க நானினி செல்வேனோ, பாவத்தை நேசிக்க நானினி செல்வேனோ, தேவனின் பிள்ளையா ஜீவிப்பேன் நானிதோ, தேவனே பிள்ளையா ஜீவிப்பேன் நானிதோ. அந்த அக்கினி இறங்கின பொழுது அந்த காலையெல்லாம் நக்கி போடப்பட்டது. அக்கினி இறங்கின பொழுது அந்த விறகெல்லாம் இல்லாமையே போயிடுச்சு.
அந்த கல்லுகள் மண்ணு எல்லாமே மொத்தமா ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் டைம், அதுக்குள்ள இந்த அக்கினி இறங்கணும். இன்னைக்கு இறங்கிடுச்சுன்னா இதுவரைக்கும் நீ அறிக்கை செஞ்சது அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? கூட்டம் முடியும் போது நீ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அந்த அக்கினி வரும்பொழுது இதெல்லாம் நக்கி போடப்படும். ஆமென். ஹிலவானியாராபா ஐலி ஷஹானியாராபாலகா ஹிலவாகாராபாகதரா ஆரியாராபாகதிராபானியா ஹலவாலா. நீங்கள் அறிக்கை செய்ததை கர்த்தர் அழிப்பது, அங்கீகரிப்பது, அக்கினி இறக்குவது, இது ஒரு பகுதி. உன்னை மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது. ஆனால் இந்த அறிக்கை செய்கிற வாழ்க்கையை, தவறான ஒரு வாழ்க்கையை செய்ய வைத்தது ஒரு சக்தி. அந்த சக்தியை கர்த்தர் இப்பொழுது அழிக்க போகிறார். உன்னை மன்னிச்சுட்டு, உன்னை அங்கீகரிச்சுட்டு எல்லாம் கிளியர் பண்ண பிறகு இந்த ஆவி இருந்துச்சுன்னா இந்த ஆவி மறுபடியும் உன்னை இந்த செயலை செய்ய தூண்டுகிறது. ஆமென். கர்த்தர் இப்பொழுது அந்த வல்லமையை ஒழிக்க போகிறார். உன்னையும் உன் பிள்ளைகளையும் தவறான பாதையில இயக்கி கொண்டிருந்த சக்தி, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திசை திருப்பின வல்லமை, உன்னுடைய தரிசனத்துக்கு மாறான சக்தியை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் இப்பொழுது நிர்மூலமாக்கட்டும். ஆமென். அந்த விபச்சாரத்தின் ஆவி, அந்த வேசித்தனத்தின் ஆவி, அந்த விழுந்து போன ஆவி, அந்த விக்கிரகத்தின் ஆவி ஓடட்டும், அழியட்டும். ஜெயம் ஜெயம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிக்கபாலபானியா ரபகா திராபானியாரா ஜிபாலபாகா ரபகா ரபகா திராபாகா திராபானி. ஆமென் ஆமென் ஆமென். ரிவிக்கரா திரானியா ரபாலகா திரா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவாட்டின் திரு இரத்தத்தால் நான் சுத்தமாகினேன். அவரின் சுத்த இரத்தத்தால் நான் ஜெயம் பாடுவேன். மகிமை ரட்சகா உமக்கென்றோ என்னை நேரிட்டிடு. ஆமென். மகிமை ரட்சகா உமக்கென்றோ என்னை நேரிட்டிடு. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து. மகிமை ரட்சகா துதியோ மக்கிட்டு சென்று நின்று நினை மீட்டிடு ததினா. மகிமை ரட்சகா துதியோ மக்கிட்டு சென்று நின்று மீட்டிடு ததினா. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து. 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 ஹல்லேலூயா. முழுவதும் நன்றியோடு அடிபணிந்து. Jesus, Jesus. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 3வது கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்தார். அதற்காய்